இந்திய சினிமாவில் ரஜினிகாந்த் சார் நடித்த படங்களுக்கு எப்போதுமே அசாதாரண எதிர்பார்ப்பு இருக்கும். குறிப்பாக ஜெயிலர் 2023 இந்த படத்துடைய வெற்றிக்கு பிறகு ஜெயிலர் 2 குறித்து ரசிகர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. முதல் பாகத்துல மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால், கன்னட நடிகர் சிவராஜ்குமார், பாலிவுட் நட்சத்திரம் ஜாக்கி ஷெரூப் அப்படின்னு பல செலிபிரிட்டிஸ் நடிச்சிருந்தாங்க. ஜெயிலர் 2ல மோகன்லால் அவர்கள் ஒரு பழைய ஜெயிலர் ஃப்ரண்ட் ரோல்ல வருவார். ரஜினி சாருடைய கதாபாத்திரத்துடன் ஒரு சின்ன ஷாட் இருக்கும். இது படத்துடைய கிளைமேக்ஸை உயர்த்தும். மோகன்லால் சாருடைய 350க்கும் மேற்பட்ட படங்கள் அவரை தேசிய விருது வென்ற ஸ்டாராக்கியது. ஜெயிலர் 2ல அவருடைய வருகை தமிழ், மலையாளம் அப்படின்ற இணைப்பை வலுப்படுத்தியது. கன்னட சினிமாவில இருந்து சிவராஜ்குமார் அப்படின்னாலே மாஸ் அப்படின்னு சொல்லும் அளவிற்கு ஜெயிலர் படத்துல அசத்தி இருப்பாரு. ரஜினி சாருக்கு இணையாக இவருக்கு மாசான காட்சிகளுமே அந்த படத்துல கொடுக்கப்பட்டது. ஆகையால ஜெயிலர் 2 திரைப்படத்திற்கு பாத்தீங்கன்னா பல மடங்கு எதிர்பார்ப்பு உயர்ந்திருக்கு. சூப்பர் ஸ்டாருடைய நடிப்புல கடைசியாக வெளியான கூலி திரைப்படம் தமிழ் சினிமாவுடைய முதல் 1000 கோடி படமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அந்த படம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700 கோடி வரை தான் வசூல் பண்ணுச்சா. இருந்தாலுமே இது ஒரு மிகப்பெரிய வசூல், மிகப்பெரிய அளவுல சாதனை படைத்து அதனையுமே ரசிகர்கள் செலிப்ரேட் பண்ணாங்க. ஆனா ஜெயிலர் 2 திரைப்படம் கண்டிப்பாக 1000 கோடி வசூல் அடிக்கும் அப்படின்றது படத்துடைய ப்ரீ பிசினஸ்ல இருந்து நல்லாவே தெரியுதா. இந்த படத்துடைய பாலிவுட் உரிமம் மட்டும் மிகப்பெரிய தொகைக்கு விற்பனையாக இருக்கா. தென்னிந்திய அளவுல சூப்பர் ஸ்டார் தான் வியாபாரத்துல முதலிடமுமே படிச்சிருக்காரா. இதனையுமே ரசிகர்கள் வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணிட்டும் இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.